பிரேக்டவுன் சீரிஸில் அடுத்து நான் பார்க்க போகிறது லோக்கி சீசன் 1 எபிசோட் 5 தான். ஸோ ஃபினாலேக்கு ஒரு அடித்தளம் இந்த எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினாலேவையும் நெருங்கிட்டு இருக்கோம். இந்த எபிசோட் பிரேக் டவுன் இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா வாய்டில் தான் காட்டுறாங்க. நம்ம லோக்கி பார்த்தீங்கன்னா அந்த டைம் கீப்பர்ஸோட இடத்துல ஆரம்பித்து வாய்டு வரைக்கும் காட்டுறாங்க. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா லோக்கி வாய்டுக்குள்ளே தான் இருக்காரு. ஸோ வாய்டில் பார்த்தீங்கன்னா அவர் மற்ற லோக்கி சேர மீட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்குள்ளே அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இந்த வாய்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருளுங்க இருக்குங்க. ஏகப்பட்ட பொருளுங்களை இங்கே ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட குப்பை தொட்டி மாதிரி பார்த்தீங்கன்னா குப்பையாட்டம் எல்லாத்தையும் கொட்டி வச்சிருக்காங்க. அவளை பொறுத்த வரைக்கும் இது அதுதானே. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா குவிச்சு வச்சிருக்கானுங்க. லைக் இந்த இடத்துல பாருங்களேன், ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காமிக்ல கேங்கோட சிட்டி தான் மென்ஷன் பண்ணுது. கேங்குக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காமிக்ல குரோனோபோலிஸ் அப்படின்ற ஒரு சிட்டி இருக்கும். அந்த சிட்டியில் இப்படி தான் ஏகப்பட்ட டைம்லேருந்து ஏகப்பட்ட பொருட்கள் ஏகப்பட்டதை எடுத்து தனக்குனே ஒரு சிட்டியை உருவாக்கியிருக்காப்புல கேங்கு. அதை இந்த இடத்துல காட்டுறாங்க போட்டிருக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க இந்த இடத்துல. லைக் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரியா லைட் ஹவுஸை காட்டுவாங்க. இது ஒன் ஆஃப் தி 7 வேர்ல்டு மெம்பர்ஸில் ஒன்று. இது ஒன் ஆஃப் தி 7 வேர்ல்டு வண்டர்ஸில் ஒன்று. அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து பிரமிட்டை காட்டுவாங்க, கிசா பிரமிட். அதுக்கு முன்னாடி இருக்கிற சிலையுமே காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சாங்டோரமாக காட்டுவாங்க. அது என்ன பண்ணி இங்கே வந்துச்சுன்னு தான் தெரில. அடுத்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிங் டவரை காட்டுவாங்க. கிங் டவர் இந்த என்ன பண்ணுது, பார்க்கறதுக்கு ஏதோ அவெஞ்சர்ஸ் டவர் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது ஸ்டார்க் டவர் தான். இது காமிக்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கிரிஃபின் அப்படின்னு சொல்ல போகிறவங்க தான் வைப்பாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கேங்காக மாறுவார். அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். அண்ட் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பிளாக் பேர்ல் மாதிரி ஒரு ஷிப்பு கிடக்கும். அதுக்கு முன்னாடி ஃப்ளைங் சாசர் கிடக்கும். ஒரு இடத்துல நியூக்ளியர் பாம்பு இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தேனோஸோட ஹெலிகாப்டர் இருக்கும், தேனோஸ் காப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம ரோனனோட ஷிப் இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் லிவிங் ட்ரைபிளோட ஒரு தலை இருக்கும், ஷீல்டோட ஹெலிகேரியர் இருக்கும். ஏகப்பட்ட பொருட்களை குப்பை மாதிரி இந்த இடத்துல கொண்டாந்து கொட்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நிறையவே பொருட்கள் இருக்கு. அண்ட் இது எபிசோட் முழுக்கவே இந்த மாதிரி ஈஸ்டர் தான், அந்த மாதிரியே தான் போயிட்டு இருக்கும். அந்த இடத்துல லோகேஷ்மா ஒன்றா இருக்கும்போது நம்ம லோக்கி பார்த்தீங்கன்னா என்ன தான் நடக்குதுங்க, என்னதுன்னு கேட்கும்போது அதுதான் அலையத் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காமிக்கில் இந்த அலையத் பார்த்தீங்கன்னா நம்ம கேங்கோட ஒரு செல்ல பிராணி மாதிரி தான். இங்கேயுமே அப்படி தான் காட்டியிருந்திருக்காங்க. இந்த ஆலயத்துன்றது பார்த்தீங்கன்னா இந்த வாய்டுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா வாய்டு. இது ஒரு தனி டைமென்ஷன் தான் வாய்டு. இதை பார்க்கும்போது எனக்கு நம்ம பென்டன் ஞாபகம் தாங்க வருது. பென்டன்ல கூட இதே மாதிரி ஒன்று வரல. நான் அடிக்கடி சொல்கிறேன், நான் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனால் மார்வலுக்கும் பென்டனுக்கும் ஏகப்பட்ட கனெக்ஷன் சிமிலாரிட்டி வந்துகிட்டே இருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா வாய்டை காட்டியிருக்காங்க. அப்சல்யூட்லி பென்டனில் வர நல் வாய்டு மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு தனி டைமென்ஷன். அதே மாதிரி அந்த இடத்துல இந்த வாய்டு இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தையுமே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க அந்த இடத்த விட்டு போகும்போது அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு எல்லாமே போகும்போது அந்த ஆண்டி வேலை தான் பார்த்தீங்கன்னா தான் ஆண்டி வேலை எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஆலயத்தை இந்த இடத்த ஒரு காவல் நாய் மாதிரி அதுதான் இங்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பங்கருக்கு போவாங்க. அந்த பங்கருக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக எனக்கு அந்த பங்கருக்கு மேலே ஹிந்தியில் எழுதியிருக்கோம். எனக்கு ஹிந்தி தெரியாது, தெரிஞ்சால் கூட இது என்ன அர்த்தம்னு சொல்லி தெரிஞ்சிருக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அவங்க அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிப்பாங்க. அதில் அதுக்கு கீழே போகும்போது பாருங்களேன், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைடு வழியாக காட்டுவாங்க. சைடில் பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மியால்நேரை காட்டுவாங்க. மியால்நேருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தோரை காட்டியிருக்காங்க. ஐ மீன் நம்ம தவக்கல தோர். ஸோ அவர் ஒரு பாட்டிலுக்குள்ளே அடைஞ்சிருக்காப்புல. ஆக்சுவலி அதுக்கு மேலே கூட பாருங்களேன் T365 அப்படின்னு போட்டிருக்கோம். தோர் 365 காமிக்கில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தோர் வந்துட்டு ஆக்சுவலி தாவலையாக மாதிரி இருப்பார். அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம கிட்லோக்கி தான் கிட்டத்தட்ட அரசர் மாதிரி பண்ணிட்டு இருப்பார்ல. ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா தோரை கொண்டிருக்காரு. அதுதான் நெக்ஸஸ் ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணி அவங்களை இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்திருக்கு. அந்த பக்கம் நம்ம போஸ்ட்ஃபுல் லோக்கி இருக்கார்ல. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கேப்டன் அமெரிக்காவை அயன்மேன்லாம் கொண்டிருக்காராம். நம்ம லோக்கியை விட இங்கே இருக்கிறவங்களாம் வேறு லெவலில் தான் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உள்ள பங்கருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பேசும்போது அவங்க வாழ்க்கை வரலாறு பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கிளாசிக் லோக்கியுமே இருக்காரு. அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் நம்ம தேனோஸ் கிட்ட சாக வேண்டியது தான். ஆனால் எப்படியோ பார்த்தீங்கன்னா அவரோட இல்யூஷனை வச்சு அந்த இடத்துல எஸ்கேப் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேர்ந்திருக்காரு. அவர் வேற ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தங்கிட்டு இருப்பாப்புல. அந்த இடத்த விட்டு காலை வெளியே வச்ச உடனே டிவியை வந்து டக்குன்னு அவரை பிடிச்சி இங்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிக் லோக்கி வந்துட்டு நான் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறேன், நம்ம அந்த மாதிரியே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல தான் நம்ம லோக்கி சொல்ல வர்றாரு, நம்ம ஏன் அந்த ஆலயத்தை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க. அந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா அரளி கொல்ல முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்கள சிரிக்கும் போது நீங்கள் வேணா இங்கே உட்காந்து சிரிச்சிட்டு இருங்க, நான் போய் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போயிடுவார். அந்த இடத்துல லோக்கி அந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது தான் அங்கே தான் பிரசிடென்ட் லோக்கி ஏகப்பட்ட மற்ற லோக்கிஸோட வந்துகிட்டு இருக்காப்புல. ஸோ இவங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லோக்கி இருக்காங்க. அதில் பிரசிடென்ட் லோக்கியுமே ஒருத்தர். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் எனக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அங்கே தான் தெரிய வருது இந்த போஸ்ட்ஃபுல் லோக்கி இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த இடத்த பிடிச்சி கொடுத்தா அவர் அரசாக்கிற அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எகைன் இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல இந்த பிரசிடென்ட் லோக்கியோட கையை அந்த முதல்ல லோக்கி போய் கடிக்கிற மாதிரிலாம் சீன் வச்சிருக்காங்க. கடிச்சு துண்டா கையை எடுத்துரும். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா தோர் தி டார்க் வேர்ல்ட்ல எப்படி நம்ம லோக்கி தோரோட கையை வெட்டி எடுப்பாரு
அதே மாதிரியான ஒரு சீன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரீகால் பண்ணுறாங்க. இந்த சீரிஸ் முழுக்க ஏகப்பட்ட ரீகால் இருக்குங்க தோருக்கு லோக்கிக்கும். வெல் அந்த இடத்துல அவங்க அந்த இடத்த விட்டு அவங்களோட டூப்ளிகேட்டை உருவாக்கி கிளாசிக் லோக்கி அவங்களோட டூப்ளிகேட் உருவாக்கி வச்சுட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாசிக் லோக்கி செம்ம காண்டாயிருவார். நாம ஏன் அப்போ பார்த்தா இப்படியே கிடக்கிறோம், நம்ம எல்லாருமே ஒருத்தர் நம்பாமல் கடைசிக்கு இப்படி தான் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், நாம் அந்த ஆலயத்தை கொண்டலாம், நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லோக்கி பார்த்தீங்கன்னா பேசி அவர் கூப்பிட்டு போகிறாரு. மற்ற லோக்கிஸ்க்கு இதில் உடன்பாடு இல்லைனாலும் சரி அவன் ஏதோ முயற்சி பண்ணுறான் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்த போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரொவானா வந்துட்டு நம்ம சில்வி ஆகிய பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்ககிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ரவானாவும் பார்த்தீங்கன்னா என்னென்னவோ சொல்லி மழுப்பி சமாளிக்க பார்க்குறா. ஒன்றும் நடக்கல, நீ நல்லா கதை காட்டுற, ஒழுங்காக கிட்ட உண்மையை சொல்லி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அங்கே தான் பார்த்தீங்கன்னா தெரிய வருது அந்த இதுக்கப்புறம் வாய்டு இருக்குது, நம்ம டிவி இருக்குது, டிவிக்கு அப்புறம் வாய்டு இருக்குது, அந்த வாய்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணும்போது அந்த வாய்டுக்கு அப்புறம் முடிவு இருக்கக்கூடாது இல்லையே, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த இடத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எனக்கு அந்த ஃபைல்ஸை தேடி கொடு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சில்வியை டிஸ்ட்ராக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுற ரெவானா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மற்ற சோல்ஜர்ஸ்லாம் வந்துடுறாங்க. அந்த இடத்துல எப்படி பார்த்தீங்கன்னா சில்வி இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னை பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வாய்டுக்கு போகிறா. வாய்டில் முழிச்சு பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எகைன் அந்த ஆலயத்தை நம்ம சில்வியை பார்த்தீங்கன்னா அப்படியே அழிக்கிறதுக்காக வந்துருச்சு. அந்த இடத்துல தான் அவள் எஸ்கேப் ஆகி போகும்போது டக்குன்னு அந்த மேகத்தை பார்த்தீங்கன்னா தொட்டுருவா. அந்த க்ளவுட் ஃபார்மேஷன் அந்த ஆலயத்தோட தொட்டுருவா. தொட்டு பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அவளதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷுவல்ஸ் இவளுக்கு தெரிய வருது. ஸோ அதை நம்மளால் என்ஷன் பண்ண முடியும் அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகும்போது தான் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மோபியஸ் ஒரு பீஸா காரை தூக்கிட்டு வந்துடுறாப்புல. பீஸா டைம்ன்ற மாதிரி அவர் கார் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சில்வியை காப்பாற்றி அவர் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம லோக்கியும் கிளாசிக் லோக்கி அப்புறம் நம்ம கிட் லோக்கி ஒன்று சேர்ந்து அந்த ஆலயத்தை ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணுறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிட் லோக்கி ஒரு கப்பல் எடுத்துகிட்டு வராரு. அதில் யூஎஸ்எஸ் எல்ட்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், நம்பர் 173. வெல் என்னை மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கான்ஸ்பிரசி தியரிஸில் ஈடுபாடு கொண்டவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கப்பலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபிலடெல்ஃபியா எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இது ஒன் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கப்பலை நம்ம ரிஃப்ளெக்டர் ஷீல்ட்ஸ் யூஸ் பண்ணி இதை நம்மளால் மறைய வைக்க முடியும் அப்படின்றதுக்காக வேர்ல்டு வார் 2க்காக இதை ஒரு வார்ஷிப்பாக ரெடி பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி இதை இப்போ ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் காணாமல் போச்சுனோ அந்த கப்பல் வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிடுச்சு, இல்லை அதை ஏனிஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸ் போயிட்டு இருக்கு. அந்த கான்ஸ்பிரசி தியரியை அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டாந்து இந்த சீரிஸோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படியும் அந்த இடத்துக்கு நம்ம லோக்கி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம லோக்கி சில்வி மோபியஸ் எல்லாருமே அந்த இடத்துல மீட்டிங் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. லோக்கி நான் அதை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இது கேவலமாக இருக்குது இந்த ஐடியா அப்படின்னு சில்வி சொல்கிறது. சில்வி அந்த என்ஷான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஏன் ஐடியாவே பரவாயில்ல, உனது இன்னும் கேனத்தனமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லும்போது ஆனால் என்னால் அதை என்ஷான் பண்ண முடியும்னு சொல்லி சரி நம்ம லோக்கி ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறா, சரி சில்வி பண்ணணும்னு நினைக்கிறா, பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாருமே அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக முன்னாடி வராங்க. அந்த இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து வேலை செய்யும் போது நம்ம லோக்கி சில்வியும் பார்த்தீங்கன்னா அதை என்ஷான் பண்ணுறதுக்காக போகிறாங்க. மோபியஸ் பார்த்தீங்கன்னா அகைன் டிவிஏக்கு டிவிஏவை நான் தரையை எரிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம லோக்கி சொன்ன அதே டைலாக் இங்கேயுமே சொல்லிட்டு போகிறாப்புல. அந்த இடத்துல கிளாசிக் லோக்கி கிட் லோக்கி ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துல சில்வி பார்த்தீங்கன்னா அதை என்ஷன் பண்ண ட்ரை பண்ணும்போது லோக்கி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாப்புல. அந்த பக்கம் அவர் கத்தியை வச்சு ஹாரி பாட்டர் மாதிரி ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரி கத்தி நீட்டிக்கிட்டு இருப்பாப்புல. அவர் அந்த பக்கம் கத்தியை வச்சு ஆட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் அது டேரெக்டாக சில்வி பக்கம் தான் போவோம். எனக்கு இதை பார்க்கும்போது ஜுராசிக் பார்க் ஞாபகம் வந்துச்சு. ஜுராசிக் பார்க்கில் கூட பாருங்களேன் இதே மாதிரி தானே ஒரு சீனில் ஒரு ஃப்ளார் ஸ்டிக்கை வச்சு அந்த டைனோசர் அப்படியே தசை திருப்ப பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே நம்ம லோக்கி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் அது திரும்ப வர மாதிரி தெரியல, அது டேரெக்டாக சில்வி கிட்ட தான் போகுது. பட் ஸ்டில் இதை எப்படியா டிஸ்ட்ராக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக் லோக்கி அவரோட பவர் யூஸ் பண்ணி ஒரு அஸ்கார்டு சிட்டியவே அந்த இடத்துல உருவாக்குறாரு. நம்ம லோக்கியோட பவர் இந்த அளவுக்கு இருக்கா, லோக்கியோட பவர் இந்த அளவுக்கு நம்ம இங்கே தான் பார்த்துருக்கோம். நம்ம லோக்கியுமே சொல்லுவாப்புல நாம தான் நம்மளை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறோம் போல இருக்கு அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாசிக் லோக்கி ஒரு பெரிய அஸ்கார்டியை உருவாக்கி அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆலயத்தை எப்படியே திருப்பி கொண்டு வந்து க்ளோரியஸ் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டே பார்த்தீங்கன்னா இறந்து போவார். அது சிரிச்சுக்கிட்டே இறப்பாரு. உண்மையிலேயே அந்த எபிசோட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு செம்ம குஸ்பம்பாக இருக்குங்க, பயங்கரமாக இருந்துச்சு அந்த எபிசோட் பார்க்கறதுக்கு. உண்மையிலேயே அதுவும் இந்த சீன் பர்டிகுலராக செம்மையாகவே இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி சில்வி ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தை ஒரு வழியாக என்ஷன் பண்ணிடுவாங்க. நம்ம லோக்கிக்கு என்ஷன்மெண்ட் தெரியாது, பட் சில்வி கூட சேர்ந்து அப்படியுமே அவர் இந்த இடத்துல ஆலயத்தை என்ஷன்மெண்ட் பண்ணிட்டாரு. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக இப்போ வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்த நீங்கள் பாருங்களேன், பார்க்கறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. இதை ஃபஸ்ட் டைம் இந்த எபிசோட் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தியரி போயிட்டு இருந்துச்சு. லைக் இது குரோனோபோலிஸ் சிட்டி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு, இல்லை அது லட்வீரியா, அது டாக்டர் டூமோட கேசல் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. ஐ மீன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் டூமை ரீகாஸ்ட் பண்ணி மாற்றியெல்லாம் கூட்டு வந்திருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி
பார்த்தீங்கன்னா கேங் தான் ஒரு அல்டிமேட் வில்லனா பிளானிங். அந்த டைம்லேயே வந்துட்டு இது டாக்டர் டூமோட கேசல்னு தியரி போயிட்டு இருந்துச்சு. சும்மா சொல்கிறேன், எதுக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்கிறேன் நான் இந்த மாதிரி தான் ஆச்சு அப்படின்னு. அது டாக்டர் டூமோட கேசலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய தியரிஸ் போயிட்டு இருந்துச்சு, அதுக்காக சொல்கிறேன். இதுக்கு அடுத்த எபிசோடில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேங் ஈஹோ ரிமைன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. அதை நம்ம அடுத்த எபிசோட் பிரேக் டவுனில் பார்க்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோலாம் சொன்னது. அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கவுண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.